நம்ம ஹீரோயினி ஒரு காலேஜ்ல காலேஜ்ல நல்லா ஒரு படிக்கக்கூடிய பொண்ணா இருக்காங்க. அங்க எப்படி சொல்றது? எல்லா படத்துலயும் வர மாரி காலேஜ்ல ஒரு பெரிய ஒருத்தன் சீனியர் மாரி காமிச்சிருப்பானுங்க. அவன் தான் அந்த காலேஜுக்கு பெரிய ஹெட் மாரி. ஹீரோ வந்து என்ன பண்ணாப்புலன்னா, அவள சுத்தி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பொண்ணு ஒரு பக்கத்துல வழிஞ்சுகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல ஸ்டைலிஷா இருக்கிற பொண்ணுலாம் புடிக்காம, நம்ம ராஷ்மிகா மந்தனா அதனால அடக்கொடக்கமா இருக்கிறனால நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கத்துல புடிச்சு போய் ஒரு பக்கத்துல எதிர்பாராத விதமா ஒரு ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுல நம்ம ஹீரோ வந்து பேசி சமாளிச்சு ஒருத்தனை போட்டு அடிச்சிடுறாப்புல. அடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல வந்து அந்த அடிச்சாலும் வந்து ஒரு பக்கத்துல போலீஸார் இருப்பாப்புல. அவரு 2வது நாள் நம்ம ஹீரோவ போட்டு ஒரு பக்கத்துல வந்து தூக்கி போட்டு மிதிக்க, ஒரு போலீஸ்காரர போட்டு அடி அடின்னு அடிச்சு, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கத்துல இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு, நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல பார்க்க போறாப்புல. பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக்கான ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா, ஹாய் நானான்னு ஒரு படம் ஒண்ணு. அந்த படத்த நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. வச்சிருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து கூப்பிடுறாப்புல, இந்த மாரி பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வா, நம்ம ஒரு தனிமையில உட்காந்து இந்த படத்த பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் எப்படி படத்த பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினே ஒரு பக்கத்துல வந்து சொல்றாங்க, ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து ரொமான்டிக்கா நீ எங்கேயும் போக வேணாம், வைக்க வேணாம், கொஞ்ச நேரம் இங்க இருன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கத்துல வந்து அஜாது பூஜார் பண்ற மாதிரி சம்பவம் ஆயிரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு காதல் ஒரு பக்கத்துல மலர்ந்துடுது. மலர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம காலேஜ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருது, நம்ம இவ்வளவு அழகான ஆளு நான் வந்து நம்ம ராசியா முதல்ல கரெக்ட் பண்ணிட்டா. அது எப்படி அந்த காலேஜ் பேசிக்கிட்டு இருக்கு. பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு பக்கத்துல வந்து நான் எப்படியாச்சும் நம்ம லவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்துல லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் பழக பழக தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கத்துல இவன் கேரக்டரே தெரிய வருது. எப்படின்னா ரொம்ப கோபக்காரனாவும் வந்து ஒரு பக்கத்துல யோசிக்கிறாங்க. இவன்ட்ட நம்ம வாழ்ந்தா ரொம்ப நம்ம அடிமைத்தனமா தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல தெரிய வருது. ராசியா மதனோட அப்பா ஒரு பக்கத்துல வாராப்புல. வரும்போது நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து லேடிஸ் அந்த லேடிஸ் ரூம்ல இருக்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல அடிச்சிடாப்புல. அடிச்சது அப்புறம் நீ எதனால இங்க இருக்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்றது, அடங்கி போவானா, நம்ம ஹீரோயினியோட அப்பாவை எதிர்த்து பேசிக்கிட்டு அடிச்சிருவேன் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஒரு கோவத்தோட கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல இருக்கா. இதை பார்த்து நம்ம ராசிகா மந்தனோட அப்பா வந்து இதுக்கு மேல நீ என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல போயிடறாங்க. போனது அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளானா போறாப்புல. இந்த மாதிரி எப்படின்னா, அவன் நாளைக்கே கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனா ஒரு பக்கத்துல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் உன் கூட வாழ்ந்த ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப அடிமைத்தனமா தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது அப்புறம் நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்துல வந்து நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கடுத்து நம்ம ஹீரோ பண்ற சேட்டையெல்லாம் பார்க்கணுமே. நம்ம ராஷ்மிகா மந்தனாவை ரொம்ப எப்படி சொல்றது, மனசளவு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாப்புல. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரீமா ஒரு வேற லெவல்ல ஒரு சம்பவம்லாம் நடக்கும். அதுக்கடுத்து அதெல்லாம் பார்க்கவும் நீ படத்த பார்த்து தெரிஞ்சுக்கங்க கைஸ். ஆனா இதுல மெயினா நம்ம சொல்ல வேண்டியது ராஷ்மிகா மந்தனா. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை ஒரு அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணாவே நடிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம நானி நடிச்ச நம்ம ஹாய்னான படத்துக்காண்டி ஒரு மோசமான ஒரு செயல்ல ஈடுபட்டிருப்பாங்க. அத பார்க்கும்போது எதுக்குமா இவங்க கூடலாம் போய் நைட் நேரத்துல போய் இந்த படத்த பார்த்து அஜார குஜார கடைசியில உன்னை பண்ணிட்டானே அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்துல தோணுச்சு. ஆனா அத பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. இந்த ஒரு படத்துக்காண்டி உன் வாழ்க்கையை இழந்துட்டியேம்மா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. மித்தபடி ராஷ்மிகா ஆக்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு சீன் ஒண்ணு சொல்லுவா, ஒரு டயலாக். அந்த ஒரு டயலாக்கு டோட்டல் படத்தை அந்த ஒரு டயலாக்கு கடைசி அந்த ஒரு சீனு மட்டும் தாங்க நமக்கு ஞாபகம் இருக்குங்க. ஏன்னா அதுல அந்த ஒரு வாரத்துல நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சா நம்ம தீக்ஷித் செட்டி இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருப்பாப்புல. ஆக்டிங் வந்து எல்லாம் பாக்குறதுக்கு ட்ரூவா லவ் பண்ணாப்புல. கடைசியா வந்து நம்ம ராஷ்மிகா வந்து ஒரு படத்துல பிரேக்கப் சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கத்துல வந்து கோவம் உடைஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரீம் ரூல் தான் வருது. நம்ம ராஷ்மிகா வந்து அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரி ஒரு செயல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல இவர் மேல நமக்கு இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி சீன்லாம் ஏகப்பட்ட சீன் இருக்கா. அது வந்து அதான் அவரோட முக்கிய கேரக்டராகும். கண்டிப்பா அவருக்கு தாறுமாறா சூப்பரா அழகா நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட ஹீரோவான நம்ம ராகுல் ரவீந்திரன் இந்த ஒரு படத்தோட நம்ம காலேஜ் ப்ரொஃபஸரா ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல. அவர் ஆக்டிங் வந்து எல்லாம் பாக்குறதுக்கு நீட்டா ஒரு சீன்ல வர சீன் கூட எல்லாம் பாக்குறதுக்கு அசிங்கமடியா இருந்துச்சு. அனு இம்மானுவேல் அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல ஒன் சைடு லவ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மித்தபடி ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகே மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நம்ம ராவ ரமேஷ்க்கு ஒரு 5 நிமிஷம் சீன் வரும். அந்த 5 நிமிஷம் சீன்ல நம்மளே ஒரு பக்கத்துல லூஸ் ஆக்கி விட்டு போயிடாப்புல. ஆனா அது பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும். இதுக்கு மெயினா நம்ம இந்த ஒரு படத்தை எடுத்த நம்ம ராகுல் ரவீந்திரனுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா டைலாக் ரைட்டிங் வந்து எல்லாம் சூப்பரா அழகா நேர்த்தியா கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பா ஒரு படத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் மொத்தத்தில் இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு படம். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. முக்கியமா தமிழ் டப்பிங்கோட மிஸ் பண்ணாதீங்க கைஸ்.
ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்குங்க கைஸ்.